மிச்சம் இருந்தது ஹல்கையும் டீல்ல விட்டாங்க. இவரையும் டீல்ல விட்டாங்க. ஹாக்கையும் டீல்ல விட்டாங்க. ஸ்கார்லெட் படம் பண்றோம் அதையும் மாட்டாங்க. அது அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மெமரியாவது இருந்தது. எதுக்கு அந்த கேரக்டர் வந்துச்சுன்னு அதையும் மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் புடிச்சிருந்தது கூட அது எப்படி உனக்கு பிடிக்கல? இரு நான் எப்படி அத செய்யறேன் பாருன்னு 11 தண்டர் எடுத்து ரூயின் பண்ணிட்டாங்க தார் கேரக்டர். கிறிஸ்டியன் பெல் எப்படிப்பட்ட ஆக்டர்? கிறிஸ்டியன் பெல் ஒரு ஆக்டர் லெவலுக்கு கொண்டு வந்து இப்படி ஒரு முடிப்பாங்களான்னு ஒரு நிமிஷம். படம் பார்த்துட்டு வெளியில வந்து எல்லாரும் பேசும்போது யாரு இந்த பேல் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சதா அந்த வில்லன் கிறிஸ்டியன் பேல். அந்த அளவுக்கு அவர் அடையாளமே தெரியாத அளவுக்கு செஞ்சு விட்டுருக்காங்க. இது என் தரப்புல இருந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரியும் பேட்மேனா நடிச்சாரு. அந்த ஆர்டிஸ்ட் தெரியும். அந்த மூஞ்சியே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு பேஷண்ட் ஆக்கி லைக் டார்க் நைட் பேட்மேன். அவருக்கு இதெல்லாம் ஒரு சீனியே கிடையாது. இப்படி ஒரு ரோல கொடுத்து ஒரே பாட்டுல அந்த ஆளை காலி பண்றதுதான் few very bad decision making from Marvel in the last 5 yearsல. கன்றாவியான ஒரு ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டு அது சொன்ன இட்ஸும் இருக்கு மிஸ்ஸஸும் இருக்கு. ஆனா அவங்களோட இட்ஸ் எதுவுமே ஸ்டோரி வைஸ் ஸ்டோரி ட்ரிவன் இட்ஸ் கிடையாது. சீரீஸ்ல தான் சில ஸ்டோரிஸ் கிளிக் ஆச்சு. மூவிஸ்ல எல்லாமே பாஸ்ட் கேரக்டர்ஸ கொண்டு வந்து ஹிட் பண்ணிருக்காங்க. அவங்களே செல்ஃப் ரோலம் பண்ணிருக்காங்க. ரயன் ரெனால்ட்ஸ் வந்து அவங்களே செல்ஃப் ரோல் பண்ணிருவாங்க. அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரிஜினல் 6 அவெஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி ஹல்க் டீல்ல விட்டாச்சு, பிளாக் விடோ சாவடிச்சாச்சு, ஹாக்கை சைட்லைன் பண்ணியாச்சு சீரிஸ் வரைக்கும். எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸே தேவைப்படல. அதான் மேட்ரு. அது எனக்கு பிடிக்கல. அந்த அவசியமே எனக்கு தேவைப்படல. ஒரு லெகசி ஒரு மெமரியா வச்சுட்டு இப்போ நான் எதை கன்சிடர் பண்ணா ஆக்சுவலா அயன்மேனோட லெகசி ஸ்பைடர்மேன் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா டோனி ஸ்டார்க்கோட ப்ராடஜி அவர் இருந்தாரு. அவரோட வேல்யூஸ் எடுத்துட்டு அவரோட மெமரிஸோட ஃபைட் பண்றாரு. அதுக்கு மேல ஒரு இது இருக்கணும்னு அவசியமே இல்ல. வேற எதுக்கு ஒரு அயன் லேடி தேவைன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுவும் பிடிக்கல. பெகிய கேப்டன் அமெரிக்காவா காட்டினாங்களே அதுவும் பிடிக்கல. காமிக்ல அட்லீஸ்ட் பெரிய ஹிட். அதுக்காக ஒரு வெர்ஷன் காட்டணும்னு வச்சுக்கலாம். ரொம்ப தேவையே இல்லாத இருந்துச்சு. அதெல்லாம் கேரக்டர்ஸ் நீங்க வந்து லெஜெண்டரி கேரக்டர்ஸ் ஒண்ணு விட்டுறணும். டோன்ட் டச் இட் டு ஈவன் ரூயின் பண்ணாம இருந்தா சரி. நீ தொடாத, நீ புது கேரக்டர் சேர்த்து சொதப்பு. பட் ஆனா எனக்கு ஒரு சைட்ல வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூம் பிளே பண்ணா தெரிஞ்சோன்னு எப்படின்னா எனக்கு என் கேம் டயலாக் தான் வந்து தானோஸ் ஓடுது. You couldn't live with your own failure. What did it lead you to? Come back to me. எப்படின்னா live as long as possible as an hero to see yourself become a villain வாங்கல. ஹீரோவா பண்ணியாச்சு, அடுத்து போவோம் நம்ம அப்படின்னு லைனா சொல்லிட்டே இருந்த பாரு. அந்த OG 6ல ஒருத்தரை சாவடிச்சிட்டாங்க, ஒருத்தரை சைட்லைன் பண்ணிட்டாங்க, ஹல்கே எக்ஸ்ப்ளோரே பண்ணல, அதுக்குள்ள ஷீ ஹல்க் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஹல்குக்கு ஒரு சோலோ மூவியே முதல்ல லெகசியை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ராடஜி எடுத்துட்டு போங்க. சோலோ மூவியே கொடுக்காம ஹல்குக்கு ஒண்ணுமே பண்ணல, அவருக்கு எதுக்கு ஷீ ஹல்க்? நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த 2 பேர் சூப்பர் பவர்ஸ் நம்ம ஹியூமனா இருக்காங்கல்ல, போத் ஹாக்கே அண்ட் பிளாக் விடோ, அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு ஆல்ரெடியே சைட்லைன் பண்ணிட்டீங்க. அவங்கள மித்த 4 பீப்புள் தான் ரொம்ப டாமினண்டா இருந்தாங்க. அது இது அதுல தார வீணாக்கிட்டீங்க, ஹல்க எக்ஸ்ப்ளோரே பண்ணாம வீணாக்கிட்டீங்க. இன்ஃபினிட்டி வார்ல ஒரே ஒரு இதை போட்டு ஃபைனல் ஒரே ஒரு ஸ்னாப் தான் கையே உடைச்சு ஃபைட்லயே காட்டல. எண்ட் கேம் ஃபைட்லயே ஹல்க எண்ட் கேம்லயே சைட்லைன் பண்ணிட்டீங்க, தார ரூயின் பண்ணிட்டீங்க, ஆஸ்கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சின்னு எங்கேயும் எடுத்துட்டு போனீங்க, 11 தண்டர் எடுத்து சமாதி கட்டிட்டீங்க. மிஞ்சி இருக்கிறது இன்னும் 2 மெமரி தான். அதுல ஒண்ணு கேப்டன் அமெரிக்கா, இன்னொன்னு அயன்மேன். கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு சீரிஸ் எடுத்து அந்த மெமரியும் ரூயின் பண்ணிட்டீங்க. அத வந்து அந்த ஷீல்ட முதல்ல அந்த இன்னொருத்தன்ட்ட கொடுத்ததே எனக்கு பிடிக்கல. அந்த ஷீல்ட் அழகா மியூசியம் பத்திரமா இருந்திருக்கலாம். இவங்க 2 பேரும் டீம் அப் பண்ணி கூட வின்டர் சோல்ஜர் அண்ட் இன்னொருத்தர் பண்ணிருக்கலாம். எதுக்கு இன்னொரு கேப்டன் அமெரிக்கா வேணும்னே எனக்கு புரியல இப்ப வரைக்கும். அவங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் மல்டிவர்ஸ்ல வேற ஏதோ ஒரு ஐட்ரேஷன் ஆஃப் இத காமிச்சிருக்கலாம்.
நம்ம உலகத்திலே எதுக்கு இன்னொரு கேப்டன் அமெரிக்கா வேணும்னு எனக்கு தெரியல. அதுவே எனக்கு பிடிக்கல. இன்னும் மிச்சம் ஒண்ணே ஒண்ணு மெமரியா இருந்தது அயர்ன் தான். எப்படி இவர மட்டும் நம்ம சும்மா விட்டு வைக்கலாம்? 1 1/2 வருஷமா இன்னும் எதுவுமே பண்ணலையே! ஏதாவது பண்ணியே ஆகணும். பெருசா பண்ணணும். பெரிய எண்டிங் குடுத்தோம்ல. இப்ப பெருசா நாஸ்தி பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து காமிகான்ல இவர்தான் டாக்டர் டூம் அப்படின்னு காட்டுறாங்க. எனக்கு irritate ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஐ வாஸ் எம்எஃப். டோட்டலி எம்எஃப். இருந்தது ஒண்ணே ஒண்ணு நல்ல மெமரிடா. அத கூட நான் ஆக்சுவலா லோக்கிலே அந்த ஸ்டோன்ஸ் பேப்பர் வெயிட்ன்னு சொன்னதுலயே பயங்கர எம்எஃப்டா இருக்கேன். அது அந்த எம்எஃப்ல இருந்து நான் வரல. என் தலைவன் உயிரை கொடுத்து நான் அதுக்கு எவ்வளவு அழுதுன்னா எங்க அப்பா உண்மையிலே என் காசு நான் தியேட்டர்ல இருந்து நேர எங்க அப்பா கிட்ட வந்து அப்பா அயன்மேன் செத்து போயிட்டாருப்பா அப்படின்னு அழுகுறேன். இதுதான் அயன்கார் செத்து போயிட்டாரு. இல்லப்பா படத்துல அயன்மேன் செத்து போயிட்டாருப்பா அப்படின்னு இப்ப நினைக்க சிரிப்பா இருக்குங்க. அன்னைக்கு ஒரு ஹாஃப் டேக்கு மேல அதுக்காக அழுதுட்டு எனக்கு மனசே கேட்கல. ஏன்னா இந்த வில்லனை போடுறதுக்கு உங்கள்கிட்ட வேற எந்த பவர்ஃபுல்லான ஆளுமே இல்லையாடா. என் தலைவனை சாவடிச்சுதான் நீங்க இந்த கேட்டாஸ்ட்ராஃபியை நிறுத்தணுமா அப்படின்னு நான் ஃபீல் ஆனேன். அத மட்டும் எதுக்கு லெஜெண்டரியா விட்டு வைக்கணும்? நான் இப்ப இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நீங்க ஸ்க்ரூ அப் நினைக்கிறீங்களா? இப்ப பண்ற பாரு பெரிய ஸ்க்ரூ அப் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்ச ஒண்ணுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் டூம்னு எடுத்துன்னு சொல்றாங்க. ஐ வாஸ் லிட்டரலி இரிட்டேட்டட் டு த கோர். இரிட்டேட்டட். நீங்க படமே எடுக்காம நிறுத்திருந்தா கூட இருக்க படத்துக்கு ராயல்டிஸ் வரதோட நீங்க சம்பாதிச்சுட்டு இருந்திருக்கலாம். இது எனக்கு மார்வெல் கிட்ட ரெண்டு விஷயம் பர்டிகுலரா ரொம்ப வெறுப்பையும் இரிட்டேஷனையும் தந்தாக்குது. ஒண்ணு இருக்க எந்த மெமரிஸுமே நல்ல மெமரிஸா இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது புதுசா பண்ணி அந்த பழைய மெமரிஸ மெஸ்அப் பண்றாங்க. நாஸ்டால்ஜியான்ற ஃபேக்டரை மெஸ்அப் பண்றாங்க அவங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அடுத்து ஒரு அயன்மேனோட நாஸ்டால்ஜியா மொமெண்ட் கூட கிரியேட் பண்ண முடியாது. ஸ்பைடர்மேன் யாருமே ரூயின் பண்ணல. அதனாலதான் அந்த 3 வருஷம் மீட் பண்றது ரொம்ப நாஸ்டால்ஜிக்கா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணப்படுது. நீங்க எல்லா லெஜெண்டரி கேரக்டர்ஸையும் இப்பயே ரூயின் பண்ணீங்கன்னா there is no moments for nostalgia in future. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, உண்மையிலேயே என்னென்னலாம் நல்ல கேரக்டரோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல எப்படி சொல்றது? நல்ல செட் ஆஃப் சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபீமேல் வெர்ஷனோ இல்ல ஆப்போசிட் ஜெண்டர் வெர்ஷனோ தேவைப்படுதுன்னு எனக்கு புரியல. இல்ல ஏன் புதுசா ஒரு பவர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. கேப்டன் மார்வெல் மாரி. நான் என்ன சொல்றேன், நியூ கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உடனே ஒரு ஹல்க் இருக்காருன்னா ஒரு ஷீ ஹல்க் வேணும். அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப ஆண்ட்மேன் ஒருத்தர் இருக்காரு. ஆண்ட்மேனுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து அந்த ஆண்டோட பவர்ஸோட தான் இருக்கு. அந்த பொண்ணு பேர் என்ன? வாஸ்ப். கரெக்டா? இப்ப அது அந்த கதையிலேயே நேச்சுரலா செட் ஆன மாதிரி இருந்தது. ஒரு ஆண்ட்மேனுக்கு ஒரு ஃபீமேல் வெர்ஷன் வேணும்ன்றதுக்காக வச்ச மாதிரி இல்ல. இந்த படத்துல உண்மையிலேயே நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரோஜனமான கேரக்டர்ஸ் உருவாக்குங்க. இப்ப ஹாக்கி கூட ஓரளவுக்கு ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்தது எனக்கு. அந்த பொண்ணு சின்ன வயசுல ஹாக்கியை காப்பாத்துனத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த மாதிரி ஆகணும்னு ஆர்ச்சரி கத்துக்குது. அட்லீஸ்ட் ஒரு எமோஷனல் கனெக்டாவது ஒர்க் அவுட் ஆச்சு. பிளாக் விடோல அவங்களோட சிஸ்டரே தான் அவங்க. அவங்க எல்லாருமே அந்த ஃபைட் அசாசின் குரூப்ல தான் இருந்தாங்க. அது வந்து நேச்சுரலாவே எவால்வ் ஆகி நல்லா இருந்தது. அந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட்டபிளான கேரக்டர்ஸா எடுத்துட்டு வாங்க. சும்மா சம்மந்தமே இல்லாம இவருக்கு ஒரு கசின் இருக்காராம். இவருக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னே எனக்கு ஷீ ஹல்க் பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தா அவர் கசினா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து பிளட் இவங்க இன்டேக் ஆயிடுச்சாம். அதனால வந்து பிளட் மிக்ஸ் ஆனதுனால இவங்க ஷீ ஹல்க் ஆக்கிட்டாங்களாம். எனக்கு அதெல்லாம் கன்வின்சிங்காவே இல்ல. எனக்கு பிடிக்கவும் இல்ல. எனக்கு அந்த ஸ்டோரிஸே பிடிக்கலையே. இது தேவையே இல்ல உங்களுக்கு. நான் எண்ட் கேம் பாக்குறப்போ 3 பொண்ணுங்க எனக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா தெரிஞ்சாங்க. அதுல கேப்டன் மார்வெல் ஆனா அவங்க கேரக்டரே எவ்வளவு டவுனா இருக்க முடியுமோ டவுன் ஆக்கி வச்சிருக்காங்க. அண்ட் இது வகாண்டால கூட அந்த ஒரு லேடி இருப்பாங்க பாருங்க. ஜெனரல் ஃபைட்டிங் சீன்ஸ் வருவாங்களே. ராம்போ. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணி அத பவர்ஃபுல்லா எடுத்துட்டு வாங்க. வாஸ்பும் அதே மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ரோல் தான். அது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்றதுக்காக அந்த கேரக்டர் டம்மி ஆயிடாது. நீங்க எத்தனை பேரோட ஸ்டோரியில ஒரு பேர் சேம் பவர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்றாங்கன்னு உங்களால எடுத்துட்டு வர முடியும். அது பியூட்டிஃபுல்லா ஆண்ட்மேன்ல செட் ஆச்சு.
அதே மாதிரிதான் அந்த தார்ல குவீன் ஆவாங்கல்ல கடைசியா ஒருத்தவங்க வேலரின் சம்திங் ஒயிட் ஹார்ஸ்ல அவங்களோட அவங்களோட பவர்ஃபுல் நல்லா இருந்துச்சு. ஒரு லேடி தண்டர் கண்ட்ரோல் பண்ற பவர்ஃபுல்லான பர்சன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து காலிப்போம். இவங்களால தாரை ரீப்ளேஸ் பண்ணி குவீன் ஆக முடியற அளவுக்கு அவங்கள பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பில்டப் கொடுக்குறீங்களா? அந்த பில்டப்க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அவங்களுக்கு சீன்ஸ் வைங்க. உண்மையிலேயே எங்க பாக்குறப்ப எனக்கு தெரியும் ஹல்கே தாரையும் டீல்ல விட்டாங்க. அப்படிதான் இருந்துச்சு அந்த படமே. இட் இஸ் அபவுட் அயன்மேன் அண்ட் கேப்டன் அமெரிக்கா. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்க, திருப்பி சேர்றாங்க. அந்த டிஃபரன்சஸ் ரிசால்வ் பண்ணி தே ஆர் ட்ரைங் டு கெட் திங்ஸ் பேக் டு நார்மல். அப்ப அந்த மாதிரி ஒரு இதுவாதான் உண்மையிலே வேற எதுவுமே ஒழுங்கா இல்ல அந்த படத்துல. எங்கேயுமே எனக்கு பிடிக்கல, அது வேற விஷயம். பட் சொல்றேன், ஆனா எங்கேயுமே ஒரு தடவை ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் தியேட்டர்ல பாக்கும்போது இன்டர்மிஷன் எல்லாம் நான் பேசிட்டு தாங்க இருந்தேன். என்ன சும்மா டயலாகே பேசிட்டு இருக்காங்க, ஸ்டண்டே வரல, கதையே இல்ல. நான் தியேட்டர்லயே சொல்றேன், லெஜெண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு வேற கேட்டேன். நான் தியேட்டர்ல பாக்கும்போதே தோணுது என்னென்ன சண்டை போட போறாங்க, எப்படி ஃபேஸ் ஆஃப் நடக்க போகுதுன்ற மாதிரி எங்கேயும் ஆயிடுச்சு. இல்லன்னா அந்த படத்துல அது கூட இருந்திருக்காது. நல்ல மெமரிஸ் ரூயின் பண்ணுங்க, புதுசா கேரக்டர்ஸ் டெவலப் பண்ணுங்க. ஜேம்ஸ் கன் ஆக்சுவலி பார்க்கறது நல்லாவே இருந்திருக்காங்க. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸில நான் ஃபர்ஸ்ட் டைம் அது பார்க்க இன்ட்ரெஸ்டே கிடையாது ஒரு அப்புறம் ஏன் மார்வெல் சீரிஸ். விட்டு வெளில வந்தாரு? திருப்பி ஆனா மார்வெல்கே கூப்பிட்டுக்கோங்க. ரீசன் ஏன்னா DC wanted him to come and take it up. They wanted someone with a proven identity, proven இது, and he proved it in Marvel. So கூப்பிட்டாங்க, வந்துட்டாரு. டிஎஸ் வந்துட்டா டிசியோட பவர் இப்ப அவர் கையில தான் இருக்குது.